அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் மை சேனல். இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சண்டே, அதனால் நான் மீன் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்ம மீன் குழம்பு செஞ்சுருப்போம். இது முருங்கைக்காய் போட்டு நான் செஞ்சது கிடையாது. இந்த டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் குறிப்பிட்டு ஒரு சில மீன் மட்டும் தான் வாங்குவோம். ஏன்னா அதுவே சாப்பிட்டு அந்த வேறு மீன் சேஞ்ச் பண்ணுறதில்ல. கெண்டை மீன், செங்காலா மீன், செங்காலனா சங்கரா, இறால், இந்த மாதிரி இந்த 3 மீனை தான் ரிப்பீட்டுங்கிற மாதிரி போயிட்டுருக்கும். இன்றைக்கும் சண்டே அதுவும் கெண்டை மீன் தான், உயிர்கெண்டை. எங்கள் ஊர் சைடு உயிர்கெண்டைலாம் ரேட் எவ்வளோன்னா 200 ரூபா. க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு 50 ரூபா வாங்குவாங்க. 20 ரூபா, 50 ரூபா. இப்போ முன்னாடி 20 ரூபா இருந்தது, இப்போ 50 ரூபா வாங்குகிறாங்க. எப்போதுமே கெண்டை மீன் அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வந்துடுறது, க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வீட்டுக்கு வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிடுறது நல்லா. இப்போ மசாலா ஒரு 1/2 hour கம்பல்சரி ஊறணும். 1 hour இல்லாட்டி 1/2 hour, டைம் இல்லைனா 1/2 hour ஊறணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா மீனில் ஏறும். நான் என்ன மசாலா போட்டிருக்கேன்னா, கையில் இருக்கிற பேக்கெட் மசாலா எதுவுமே நான் யூஸ் பண்ணல. வீட்டில் நான் அரைச்ச யூஸ் பண்ண மசாலா: மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரத்தூள் 1/2 ஸ்பூன், இடியாப்ப மாவு 1 ஸ்பூன், இடியாப்ப மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, இது மட்டும்தான். இதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பழுத்த தக்காளி, 2 மீனுக்கு தகுந்த மாதிரி அது மேலே புழிஞ்சு விட்டுட்டா மீன் நம்ம பொரிக்கும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. பார்த்திங்கன்னா இது ஒரு 1/2 hour மசாலா போட்டு ஊற வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் சாதம் கட்டாயம் இந்த மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். எப்போதுமே மீன் வாங்கினா எங்கள் வீட்டில் தேங்காய் பால் சாதம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேங்காய் பால் சாதமும் நான் ரெடி பண்ணிட்டேன். நம்ம தேங்காய் பால் சாதத்துக்கு வெங்காயம், நெய், எண்ணெய், பட்டை, கிராம்லாம் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறமா பால் ஊற்றிடணும். கரெக்டான அளவுக்கு பால், தண்ணி சேர்த்து ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அரிசி போட்டுடணும். இந்த பால் கொதித்து அப்படியே தரையாக போனதுக்கப்புறம் அரிசி போடக்கூடாது, அது டேஸ்ட் நல்லா இருக்காது. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ரைஸை போட்டுடணும். ரைஸ் ஒரு 1/2 hour மேக்ஸிமம் ஊறணும். ஊறினா தான் நல்லாயிருக்கும். ப்ளஸ் தேங்காய் பாலுக்கு ஒரு 1/2 டம்ளர், ஒரு டம்ளர் தாராளமாக தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றணும். அது கொஞ்சம் நல்லா விரையாக இருக்கும். தேங்காய் பால் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி ஊற்றணும், 1 டம்ளர் 1/2 டம்ளர். இப்போ நான் மீன் வறுக்கிறதுக்கு தனியாக நான் ஆயில் ஊற்றிட்டு 4 மீன் மட்டும் வறுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 4 மீன் அந்த மாதிரி நான் வறுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ தேங்காய் பால், ரைஸ் எல்லாம் இப்போ குக் ஆகிட்டுருக்கு. அது தனியாக அப்படி ஓரமாக வச்சிடலாம் வேறு ஒரு அடுப்பில். இப்போ மீன் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு பெரிய சட்டி எடுத்துருக்கேன். இந்த வாட்டி சட்டியில் தான் நான் மீன் ஆணம் காய்ச்ச போகிறேன். இதில் 1/4 ஸ்பூன் வெந்தயம் கட்டாயம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வெந்தயம், தாளிப்பு வதக்கும். ப்ளஸ் 2 பிடி அளவு சின்ன வெங்காயம் கட்டாயம் சேர்க்கணும். அப்போ தான் இந்த மீன் குழம்பு சுவையாக இருக்கும். இது கூட ஒரு 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை வாசனைக்காக அதில் 2 கொத்து. இது நல்லா வதங்கணும், ரொம்ப வதங்க தேவையில்லை. ஒரு 2 minutes மட்டும் இந்த சின்ன வெங்காயம் வதங்கினா போதும். இதுக்கப்புறம் நான் மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். அது கூட சிக்கன் மசாலா 2த்தையும் இந்த வெங்காயத்தோடு நல்லா வறுத்துட்டு இதை ஒரு 2 minutes அப்படியே விட்டுறலாம். இந்த மசாலா வெங்காயம்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா சேரணும். இது கூட ஆல்ரெடி நான் புளி ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் அளவு ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இந்த மசாலா கூட சேர்த்துடலாம். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா மசாலா மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் ஆல்ரெடி சேர்த்தாச்சு. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மீன் குழம்புத்தூள் மசாலா அதையும் நான் ஆல்ரெடி சேர்த்துட்டேன் தாளிக்கும் போதே. அவ்வளோதாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்க்கலாம்.
தக்காளி ஒரு 3 சைஸ் தக்காளி வந்து மிக்சியில் அடித்து அதையும் இது கூட சேர்த்துடலாம். ப்ளஸ் வந்து காய்கறி வந்து நான் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். முருங்கைக்காய் போட்டு மீன் குழம்பு நான் செஞ்சதே கிடையாது. நான் வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். கத்திரிக்காயில் வந்து இறால் குழம்புல சேர்த்து செஞ்சுருக்கேன். வெண்டைக்காய் வந்து மீன் குழம்புல மாங்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், முருங்கைக்காய் போட்டு மீன் குழம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் போட்டிருக்கேன், 2 முருங்கைக்காய். அதுக்கப்புறம் இது கூடயே இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் ஆனதுக்கு அப்புறமா மீன் மாங்காய் ரெண்டுமே ஒரே டயத்தில் குக் ஆகிடும். அதனால் மீன் மாங்காய் இதெல்லாம் வந்து ஒரே டயத்தில் போட்டுட்டேன். முருங்கைக்காய் மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது ரெண்டுத்தையும் ஒரே டயத்தில் நான் போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம், நல்லா வெந்து வரட்டும்.